ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்குமே இந்த வாய்ஸ் கிளியரா கேக்குதா உங்களுக்கு? இந்த வாய்ஸ் கிளியரா கேக்குதா உங்களுக்கு? Okay. ஓகே, Yes, sir. சரி, ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது ஓகே. சில நேரம் 40 நிமிஷத்துல கட் ஆயிரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒருவேளை கட் ஆயிட்டா இருந்துச்சுன்னா திருப்பியும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகுங்க நீங்க. ஓகே. சில நேரம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அப்படி கட் ஆக போகுதுன்னா நீ முன்கூட்டியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த டைம்ல பாத்தீங்களா இருந்தா நீங்க திருப்பியும் அதே லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் ஆக வேண்டியது. ஓகே, சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நம்ம பௌதீக பரமாணங்களை ஃபுல்லாவே பார்த்து முடிச்சாச்சு. எதுண்ட நீரிண்ட பௌதீக பரமாணங்களை ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நீரிண்ட ரசாயன பரமாணங்களை பத்தி பார்க்க போறோம். நீரிண்ட ரசாயன பரமாணங்களை பத்தி பார்க்க போறோம். அதுல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். இந்த மின்கடத்தாறுன்றது ஏற்கனவே எதுக்குள்ள வரும்? நீரிண்ட பௌதீக பரமாணத்துக்குள்ள வாரனால நீங்க தயவு செஞ்சு இந்த டியூட்ல இருந்து இந்த மின்கடத்தாறுன்றத ரசாயன பரமாணங்களுக்கு கீழே போட்டிருக்க மின்கடத்தாரை வெட்டிடுங்க. அது எதுக்குள்ள வரும்? அந்த விஷயங்கள் எல்லாமே பௌதீக பரமாணத்துக்குள்ள வரும். ஓகே, இப்ப நாங்க முதலாவது நாங்க பார்க்க போறது ரசாயன பரமாணத்தை பார்க்க போறோம். ரசாயன பரமாணத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது டியோன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது தமிழ்ல சொல்லுவாங்க கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஓடின்னு ஒண்ணு இருக்கு. இது இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தையில சொல்லுவாங்க. ஒன்னு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கெமிக்கல் சாரி பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயத்த. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த டிஓ இருக்கு தானே, இந்த டிஓ என்பது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு, டிசால்வ்ட் ஆக்சிஜன். இந்த பிஓடிய பாத்தீங்களா இருந்தா ரெண்டு விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பிஓடிய சிலவங்க பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க, சிலவங்க பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. விளங்குதா? இந்த ஆக்சிஜனுக்கான கேள்வி என்பது பாத்தீங்கன்னா நுண்ணங்கிகள் மூலமாக தீர்மானிக்கப்படுது. எப்படி? நுண்ணங்கிகள் மூலமாக தீர்மானிக்கப்படுது. அதே மாதிரி ரசாயன பதார்த்தங்கள் மூலமாகவும் தீர்மானிக்கப்படுது. ரசாயன பதார்த்தங்கள் மூலமாகவும் தீர்மானிக்கப்படுது. சரியா? நுண்ணங்கிகள் மூலமா தீர்மானிக்கப்படுறத நாங்க பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு சொல்லுவோம். ரசாயன பதார்த்தங்கள் மூலமா நாங்க தீர்மானிக்கிற ஆக்சிஜன் கேள்விய ரசாயன ஆக்சிஜன் கேள்வி, சிஓடி இந்த இருக்கு, சிஓடின்னு சொல்லி சொல்லுவோம். இது ரெண்டுமே சம்பந்தப்படுறது. ஓகேயா? நுண்ணங்கிகளும் அந்த நீர்ல அடங்கியுள்ள ரசாயன பதார்த்தங்களும் சம்பந்தப்படுற ரெண்டையும் சேர்த்து தான் நாங்க பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லுவோம். கூடுதலா உங்களுக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வி இருக்கு தானே, இந்த வேர்ட் வராம கூடுதலா உங்களுக்கு எப்படி வரும்னா உயிரியல் ஆக்சிஜன் கேள்வின்னு தான் கூடுதலா வரும் உங்களுக்கு. சில சந்தர்ப்பத்துல மட்டும்தான் உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வின்னு வரும். அப்ப எப்படி வந்தாலும் உயிரியல் ஆக்சிஜன் கேள்வின்னு வந்தாலும் சரி, உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வின்னு வந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். என்னது? பிஓடி. இதை நான் தெளிவா விளங்கப்படுத்துறேன். அடுத்தது ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வி, அதுக்கப்புறம் ரசாயன ஆக்சிஜன் கேள்வி. அது என்ன ரசாயன ஆக்சிஜன் கேள்வினா? அதே விஷயம் தான். இது ரெண்டுமே ஒரே விஷயம். விளங்குதா? இது உயிரியல் ரீதியில, இது ரசாயன ரீதியில, அவ்வளவுதான் விஷயம். அது என்ன சார் உயிரியல் ரீதியில ரசாயன ரீதியில என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன்? உயிரியல் ரீதினாமா நுண்ணங்கிகள் சம்பந்தப்படும், ரசாயன ரீதிகள்னா ஏதாவது ஒரு ரசாயன பதார்த்தம் சம்பந்தப்படும், அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது கடினத்தன்மை. அது என்ன கடினத்தன்மைனா என்னது? கடினத்தன்மைன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னதுன்னா வன்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. வன்மைன்னு சொல்லுவோம், ஹார்ட்னஸ். அதே மாதிரி பிஹெச் பெருமானம், அதே மாதிரி பிஹெச் பெருமானம், நீரின் பிஹெச் பெருமானம் இங்க பார்க்க போறோம். அதே விஷயம் தான். மண்ணுல பார்த்த பிஹெச் பெருமானம் மாதிரியே தான் இங்கேயும் நீரிண்ட பிஹெச் பெருமானம். அப்ப நாங்க மொத்தமா ரசாயன பரமாணங்கள்ல பாத்தீங்கன்னா 5 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அப்ப யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, பௌதீக பரமாணங்கள் என்னென்ன விஷயங்களை பத்தி பார்த்தோம்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, பௌதீக பரமாணங்கள்ல நாங்க என்னென்ன விஷயத்தை பத்தி பார்த்தோம்? வெப்பநிலை, வெப்பநிலை. மனம், ஓகே. நிறம், ஓகே. மின்கடத்தாறு,
ஓகே. மொத்த திண்ம பதார்த்தம். ஓகே, மொத்த திண்ம பதார்த்தங்களோட அளவை பத்தி பார்த்தோம். அதோட மின்கடத்தா சொல்லலையே யாரும். கலங்கத்தன்மை. கடினத்தன்மை இருக்கக்கூடிய மின்கட கலங்கள். ஓ, கலங்கள் தன்மை வரும் மின் பௌதிக பரிமாணத்துக்குள்ள. கலங்கள் தன்மை வரும் பௌதிக மின்கடத்தா. பரிமாணத்துக்குள்ள மின்கடத்தாறு வரும். அப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்களா இருந்தா எதுக்குள்ள வருது அப்படின்னு கேட்டா பௌதிக பரமாணுங்களுக்குள்ள வருது. ஓகே, பௌதிக பரமாணுங்களுக்குள்ள வருது. ஓகே, கிளியரா விளங்கிருக்கும்னு நினைக்கிறோம். ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம். ஓகே, சரி. அப்ப நாங்க இப்ப பார்க்க போறது ரசாயன பரமாணுங்களை பத்தி நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப நாங்க பார்க்க போறது ரசாயன பரமாணுங்களை பத்தி தெளிவா பார்க்க போறோம். அதுல முதலாவது பார்க்க போறது பாத்தீங்களா இருந்தா கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவை பத்தி பார்க்க போறோம். நாங்க முதலாவது பார்க்க போறது இதை பத்தி கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவை பத்தி பார்க்க போறோம். கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவை பத்தி பார்க்க போறோம். முதலாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன விஷயம் அப்படின்னா கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு. ஓகே, கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் தான். சிம்பிளான விஷயம் நான் சொல்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு அப்படின்றது ஓரளவு கனவளவு கொண்ட நீரில் உள்ள. எப்படி? ஓரளவு கனவளவு கொண்ட நீரில் உள்ள. அது என்ன சார் ஓரளவு கனவளவு அப்படின்னா என்ன சார்? எதனால சார் இந்த இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுது? இந்த ஓரளவு கனவளவு, ஓரளவு திணிவு அப்படி வார நேரம் ஏன் சார் அது 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 என்ன என்ன விஷயத்த குறிக்குதுன்னா நீ கூடுதலா நல்லா யோசிச்சு பாரு. இந்த ஓரளவுன்ற வேர்டை பத்தி நான் ஏற்கனவே உனக்கு எல்லா மண்பாடத்திலயா இருக்கட்டும், ஓ லெவல் சயின்ஸ்லயா இருக்கட்டும், இந்த ஓரளவுன்ற வேர்டை பயன்படுத்தி பார்த்திருப்பேன். இது எப்ப வரும் தெரியுமா? ஓகேயா? ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் இருக்கு அப்படியே. கொஞ்சம் இருக்குமா, ஒரு மெயில் ஒன்று வந்துருக்கு ஜஸ்ட்.
ஓகே, சரி, சரிம்மா. ஓகே. ஸோ இந்த ஓரலகு கனவளவுன்னு வரும்போது பாத்தீங்களா இருந்தா, நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓரலகு கனவளவு வாரது எல்லாமே அந்த இதை பாருங்களேன். ஒரு கனவளவுன்னு இல்லை, ஓரலகு வாரது எல்லாமே பாருங்க, ஒரு அலகு இருக்கும் பாருங்க அதுக்கு. அந்த அலகுல உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப உங்களுக்கு இது எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது, கற்றையின் பரிமாற்ற கொள்ளலோட அலகு என்னது, சென்ட்ரிமூல் பெர் கிலோகிராம். ஓகேயா? அப்ப சென்ட்ரிமூல் பெர் கிலோகிராம்னு வரும்போது நீங்க யோசிங்க, இங்க எப்படி வரும், ஓரலகு என்னன்னு வரும், என்னது, சென்ட்ரிமூல் பெர் கிலோகிராம்னா கீழே என்னது, சென்ட்ரிமூல் மேல, கீழே கிலோகிராம். அப்ப என்னது வரும், கீழே என்னது இருக்கு, கிலோகிராம்ன்றது என்னது, ஓரலகு என்னது, திணிவு. திணிவா என்னது, திணிவு. திணிவு. அதுல வரைவிலக்கணம் எழுதும் போது எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டா, ஓரலகு திணிவுன்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, கரைந்துள்ள ஆக்சிஜன் அலகு பாத்தீங்களா இருந்தா மில்லிகிராம் பர் லிட்டர். மில்லிகிராம் பர் லிட்டர் என்ன அர்த்தம், மேல மில்லிகிராம் கீழே லிட்டர். அப்படின்னா ஓரலகு, லிட்டர்ன்றது கனவளவு தானே. அப்ப லிட்டர்னு ஓரலகு கனவளவுன்னு ஸ்டார்ட் பண்ணும். அப்ப என்னைக்குமே கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவிட வரைவிலக்கணம் கேட்டாங்களா இருந்தா, நீங்க சாதாரணமா நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவை குறிக்கும்னு எழுதலாம். இல்லனா ஓரலகு கனவளவு கொண்ட நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவை குறிக்கும்னு எழுதலாம். உனக்கு தெரியும் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு என்னதுன்னு கேட்டீங்கன்னா, அலகு என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா மில்லிகிராம் பர் லிட்டர். அல்லது அல்லது பிபிஎம்லையும் சொல்லலாம், பார்ட்ஸ் பர் மில்லியன்லையும் சொல்லலாம். அது என்ன சார், ஒரு மில்லிகிராம் பர் லிட்டர் பார்ட்ஸ் பர் மில்லியன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, சிம்பிளா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒரு மில்லிகிராம் பர் லிட்டர் என்பது ஒரு பிபிஎம்க்கு சமம். அப்போ உனக்கிட்ட கேட்கறாங்க, ஒரு இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உனக்கிட்ட, உனக்கு ஓகே. ஸோ ஏற்கனவே இன்ட்ரோல சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோல ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ ஒரு மில்லிகிராம் பர் லிட்டர்ன்றது ஒரு பிபிஎம்க்கு சமம். அப்ப 10 மில்லிகிராம் பர் லிட்டர்ன்றது 10 பிபிஎம்க்கு சமம். அப்ப கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவை நீங்க மில்லிகிராம் பர் லிட்டர்ல சொல்லலாம், இல்லனா பிபிஎம்ல கூட சொல்லலாம். அப்ப கரைந்துள்ள ஆக்சிஜன் இது என்னது, கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவிட வரைவிலக்கணம் என்னது, ஓரலகு கனவளவு கொண்ட நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவை குறிப்பதுதான் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு. அடுத்தது உங்களுக்கு கேட்பாங்க, இந்த ஆக்சிஜன்றது நீருக்கு கிடைக்கிற அந்த ஆக்சிஜன்றது என்னென்ன வழிமுறைகள்ல கிடைக்குது, இந்த நீருக்கு கிடைக்கிற ஆக்சிஜன்றது என்னென்ன வழிமுறைகள்ல கிடைக்குது. அப்ப கேட்டா அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க பாப்பா. அப்ப நீருக்கு கிடைக்கிற ஆக்சிஜன்றது பாத்தீங்கன்னா ரெண்டு வழிமுறை மூலமா கிடைக்குது. ஒண்ணு வளிமண்டல வழியில் இருந்து, வளிமண்டல வழின்னா என்னது, எங்க சூழல்ல காணப்படுற வழி. ஆக்சிஜன் வழி இருக்கு தானேமா, அதிக அளவு காணப்படுறது நைட்ரஜன், அதுக்கு அடுத்தது காணப்படுறது ஆக்சிஜன் தானே. வளிமண்டல வழியிலிருந்து நீருக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. வேற எப்படி நீருக்கு ஆக்சிஜன் கிடைக்குது, நீர்வாழ் தாவரங்களின் ஒளித்தொகுப்பு மூலமாக. நீர்வாழ் தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு மூலமா என்ன கிடைக்குது, ஆக்சிஜன் கிடைக்குது. அப்ப நீருக்கு ஆக்சிஜன் கிடைக்கிற இரண்டு வழிமுறைகள் என்னென்ன, ஒண்ணு வளிமண்டல வழியிலிருந்து, அடுத்தது ஒளித்தொகுப்பு மூலமா நீர்வாழ். கிடைக்குது. எஸ், நீர்வாழ் தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு மூலமா கிடைக்குது. அடுத்தது நாங்க பார்க்க போறது, கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவிட பின்வரும் முறையில் துணியப்படும். கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு பின்வரும் முறையில் துணியப்படும். என்னென்ன முறைகளை பத்தி நாங்க பார்க்க போறோம், மூன்று முறைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கு. டிஓ துணிகிற முறை. முதலாவது ஏசைட் வின்க்லர் நியமிப்பு முறை. முதலாவது சொல்லுவாங்க ஏசைட் வின்க்லர் நியமிப்பு முறைன்னு சொல்லுவாங்க. ஏசைட் வின்க்லர் டைட்ரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஏசைட் வின்க்லர் டைட்ரேஷன் சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா டிஓ ப்ரொப் மற்றும் மானி முறை. டிஓ ப்ரொப் மற்றும் மானி முறை, இதை நாங்க சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல டிஓ மீட்டர் மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஓ மீட்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. டிஓ மீட்டர். ஓகேயா? அடுத்தது கலக்கருவி தொகுதி முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஃபீல்ட் கிட் மெத்தட். ஃபீல்ட் கிட் மெத்தட், கலக்கருவி தொகுதி முறை. ஃபீல்ட் கிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஃபீல்ட் கிட் மெத்தட், ஃபீல்ட் கிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்படியும் ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் நீரின் டிஓ பெருமானத்தை துணியறதுக்காக நாங்க பயன்படுத்துற முறைகள். நீரின் டிஓ பெருமானத்தை துணியறதுக்காக நாங்க பயன்படுத்துற முறைகள் கேட்டாங்களா இருந்தா இதுதான் அந்த முறைகள். ஓகேயா? இது புரிஞ்சு வச்சுக்கோங்க, சில நேரம் மேக்சிமம் கேட்கறதுக்கான சான்சஸ் கூடவே இருக்கு. அப்ப டிஓவை, நீர்ல காணப்படுற டிஓவை துணிகிற முறைகள்னு கேட்டா இதுதான் மூன்று முறைகள். இதுல செம்மையான முறை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கு ஏசை பிங்க்லர் நியமிப்பு முறை இருக்குதானே, இது கொஞ்சம் செம்மையான மெத்தட். ஆனா டைம் கூட செலவிடப்படும். இந்த மெத்தட் இருக்குதானே, இது செம்மையான மெத்தட், பட் டைம் கூட செலவிடப்படும். ஆனா நேரடியாக டிஓ பெருமானத்தை அளக்கிறதுக்கு இலகுவான ஒரு முறைன்னு கேட்டா இந்த ரெண்டாவது மெத்தட். இந்த ரெண்டாவது டிஓ மீட்டர் மெத்தட் இருக்குதானே, டிஓ மீட்டர், இதுதான் நேரடியாக நீரின் டிஓ பெருமானத்தை அளவிடுவதற்கும், நேரடியாக நீரின் டிஓ பெருமானத்தை அளவிடுவதற்கும்
இலகுவாக அளவிடுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை டியோ ப்ரப் மற்றும் ஆணி முறை. இதை உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, போட்டோஸ் மூலமா காட்டும் போது இன்னும் விளங்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, சரி, அப்ப மறந்துடாதீங்க. ஓகே, சரி. அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இந்த 3 முறையை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், கவனிங்க. முதலாவது ஏசைட் விங்க்லர் நியமிப்பு முறை. இது டியோவை துணியக்கூடிய ஒரு முறை. ஓகே, நீரிண்ட டியோ பெருமானத்தை துணியக்கூடிய ஒரு முறை ஏசைட் விங்க்லர் நியமிப்பு முறை. அதுல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஏசைட் விங்க்லர் நியமிப்பு முறைன்றது என்னதுன்னா, ஒரு நீர் மாதிரியில் உள்ள ஆக்சிஜன் அளவை மேங்கனீஸ் சல்பேட்டுடன், நோட் திஸ் பாயிண்ட், ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, மேங்கனீஸ் சல்பேட். அப்ப ஏசைட் விங்க்லர் நியமிப்பு முறையில நாங்க பயன்படுத்துற பிரதான பதார்த்தம் என்னன்னா மேங்கனீஸ் சல்பேட். இந்த நீர் மாதிரியில இந்த மேங்கனீஸ் சல்பேட்டை ஆக்சிஜனுடன் இடைத்தாக்கம் செய்ய விடப்பட்டு நியமிப்பு முறை மூலமாக கடைசியா எவ்வளவு மேங்கனீஸ் சல்பேட் மிஞ்சி இருக்கின்ற அடிப்படையில, எப்படி கடைசியா எங்களுக்கு மேங்கனீஸ் சல்பேட் ஆரம்பத்துல எவ்வளவு போட்டோம், இறுதியில எவ்வளவு மிஞ்சி இருக்கின்ற அடிப்படையில டிஓ பெருமானத்தை நாங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம். விளங்குதா? அப்ப ஏசைட் விங்க்லர் நியமிப்பு முறையில நாங்க பயன்படுத்துற கெமிக்கல் என்னதுன்னா மேங்கனீஸ் சல்பேட் எனப்படுகின்ற ஒரு ரசாயன பதார்த்தம் பயன்படுத்துறோம். எதுக்காக? டியோட அளவை நியமிப்பு முறை மூலம் துணிவதற்காக. நியமிப்பு முறைன்றதுமா டைட்ரேஷன் சொல்லுவோம். இது போக போக சொல்லித்தாரேன் உங்களுக்கு. டைட்ரேஷன் என்னதுன்றது நான் போக போக சொல்லித்தாரேன். டைட்ரேஷன் என்னதுன்னு சொல்லி போக போக சொல்லித்தாரேன். சரியா? அடுத்தது டியோ ப்ரோப் மற்றும் மானி முறை. நீங்க பிஹெச் மானி பாத்துறீங்க தானே? அது மாதிரி இது ஒரு டியோ மானின்னு சொல்லுவோம். என்னது? ஒரு மானி ஒண்ணு இருக்கும். அந்த மானில நிறைய பட்டன்ஸ், இப்படி நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மானியோட ஒரு வயர் ஒன்று வந்து வயரோட ஒரு ப்ரப் வந்துருக்கு. ப்ரப்ன்றது என்னது? ஒரு வகையான சென்சர். இந்த ப்ரப்பை நாங்க எந்த தண்ணியிட ஆக்சிஜன் அளக்கிறதுக்காக ஆக்சிஜன் அளக்க போறோமோ அந்த தண்ணியில இந்த ப்ரப்பை போட்டா எங்களுக்கு நேரடியா என்ன காட்டும் இதுல? ஓகே, நேரடியா எங்களுக்கு என்ன காட்டும்? இதுல எங்களுக்கு ரீடிங் காட்டும். நேரடியா ரீடிங் காட்டும். அப்ப இதைதான் நாங்க டியோ ப்ரப் மற்றும் ஆணி முறைன்னு சொல்லி சொல்லுவோம். இது மறந்துடாதீங்க. அப்ப டியோ ப்ரப் மற்றும் ஆணி முறைன்றது ஓகே நீர் மாதிரியினுள் எங்கட ப்ரொப் இடப்பட்டு, ப்ரொப்ன்றது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா உனக்கு? ப்ரொப்னா என்னதுன்னு சொல்லி சென்சர் ப்ரொப் சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? சொல்லுங்கடாமா. இதுக்கு முதல் சென்சர் ப்ரொப்னா என்னன்னு சொல்லி கொடுத்தனா இல்லையாமா? மண்ணில சொல்லி கொடுத்துருக்கலையா? சொல்லி கொடுக்கலையாமா நான் உங்களுக்கு? மண்ணில பிஹெச் மானி காட்டுன்னு தெரியுமா? அதுல சென்சர் ப்ரொப் சொல்லி கொடுக்கலையா? ப்ரப்ன்றது ஒரு விஷயம். ப்ரப்ன்றது சென்சர் சென்சர் ப்ரப்னு சொல்லுவோம் நாங்க. அதை ப்ரப்ன்றது ஒரு மின்வாய். ஓகேயா? ஓகே, அப்ப நாங்க ஒரு நீர்ல உள்ள பாத்தீங்களா இருந்துச்சுனாமா ஆக்சிஜன் அளவையோ எதையோ நாங்க கணிக்க போற மாதிரி இருந்தா இந்த ப்ரப் அந்த நீர்ல போட்டாதான் கணிக்க முடியும் எங்களால். விளங்குதா? ஏன்னா அதுதான் சென்ஸ் பண்ணும். விளங்குதா? ப்ரப் தான் என்ன செய்யும்? அங்க இருக்கிற நிபந்தனைகளை சென்ஸ் பண்ணா உணர்ந்து அந்த தரவுகளை பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த மீட்டர்ல ரீடிங் மீட்டர்ல அந்த ஸ்கிரீன்ல எங்களுக்கு காட்டும். அப்ப இந்த முறையில நீர் மாதிரியினுள் ப்ரப் இடப்பட்டு மானியின் உள்ள அளவு திட்டத்தில் நேரடியாக என்ன செய்யப்படும்? கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு அறியப்படும். இந்த டியோமீட்டர் 2 விஷயத்துக்கு நல்லது. நேரடியாக வாசிப்பை பெற முடியும், அதே மாதிரி இலகுவான முறையில் வாசிப்பை பெற முடியும். அதுதான் விஷயம். அடுத்தது களக்கருவி தொகுதி முறை. இது என்னது சார் களக்கருவி தொகுதி முறைனா? களக்கருவி தொகுதி முறைன்றதுமா மேற்கூறிய 2 முறைகள் இருக்குதானே, ஏசைட் விங்க்லர் நியமிப்பு முறை, டியோமீட்டர் மெத்தட். இதுக்கு தேவையான அனைத்து கூறுகளுமே ஒரே பாக்ஸ்ல அடங்கியிருக்கும். தேவையான அனைத்து உபகரணங்களுமே ஒரே கருவி தொகுதியில் காணப்படும். உதாரணத்துக்கு நீங்க மேக்கப் கிட்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க தெரியுமா? அந்த மேக்கப் கிட்ல பாருங்க, உங்களுக்கு தேவையான பிளஷ் பண்றதுக்கோ எதுக்கோ சம்திங் எல்லாமே அது உள்ளுக்கு இருக்கும். அது மாதிரிதான் களக்கருவி தொகுதி முறை. டியோ மீட்டர் இருக்கும், ஏசைட் விங்க்லருக்கு தேவையான பதார்த்தங்கள் கெமிக்கல்ஸ் இருக்கும், இல்லாட்டி எக்ஸ்ட்ராவா நிறைய பாட்டில்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெட்டி தான் ஃபீல்ட் கிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. விளங்குதா? அப்ப கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவை துணியறதுக்கு பாத்தீங்கன்னா 3 விதமான முறைகள் யூஸ் பண்றோம். அதுல ஏசைட் விங்க்லர் நியமிப்பு முறைன்னு ஒண்ணு யூஸ் பண்றோம். அதே மாதிரி டியோ ப்ரொப் மற்றும் ஆணி முறைன்னு ஒண்ணு யூஸ் பண்றோம். அதே மாதிரி களக்கருவி தொகுதி முறைன்னு ஒண்ணு யூஸ் பண்றோமா? இது களக்கருவி தொகுதி முறைன்னு ஒண்ணு யூஸ் பண்றோம். அப்ப இது 3 தான் டியோவை துணியக்கூடிய முறைகள். டியோவை துணியக்கூடிய முறைகள்னு கேட்டா அதுதான். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி. ஆக்சிஜனின் அளவு குறைவடைவதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். உனக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஆக்சிஜன் இருக்குதானே, நீர்ல காணப்படுற ஆக்சிஜன் இருக்கு தெரியுமா?
இந்த ஆக்சிஜன் எப்ப எப்ப குறையும்? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கணும். ஆக்சிஜன் அளவு ஒரு நீர்நிலையில குறையுதுன்னா அதுல முதலாவது காரணமே அந்த நீர்ல உள்ள வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிச்சுச்சா இருந்தா நல்லா கவனிச்சுக்கோ, வெப்பநிலை அதிகரிச்சுச்சுன்னா டிஓ பெருமானம் குறைஞ்சிரும். ஏன்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு. ரெண்டாவது, நீரில் உள்ள சேதன பொருட்கள் பிரிகை அடைஞ்சாலும் நீரில் உள்ள சேதன பொருட்கள் பிரிகை அடைஞ்சாலும் டிஓ பெருமானம் குறைஞ்சிரும். ஏன் குறையும்? ஏன்னா அந்த சேதன பதார்த்தங்களை பிரிகடைய செய்யறதுக்கு யாரு எதை பயன்படுத்துவா? சேதன பதார்த்தங்களை பிரிகடைய நுண்ணங்கி வந்து செய்யறதுக்கு ஆக்சிஜனை யாரு? பயன்படுத்தும். வெரி குட், நுண்ணங்கிகள் ஆக்சிஜனை பயன்படுத்துவாங்க. அதனால டிஓ பெருமானம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். மூணாவது, அசேதன அயன்கள் ஆக்சியேற்றம் அடையுது. அது என்ன அசேதன அயன்கள் ஆக்சியேற்றம் அடைதல்னா? அசேதன அயன்கள்னு சொல்றது நம்மளோட பார உலோகங்களை, பார உலோகங்களை தான், விளங்குதா? அதுதான் அசேதன அயன்கள் மெயினாவே. அப்ப அசேதன அயன்கள் ஆக்சியேற்றம் அடைதல்னு கொடுத்திருக்கு. ஆக்சியேற்றம் அடைகிறதுக்கு எதை பயன்படுத்தும்? ஆக்சிஜன். அப்ப டிஓ பெருமானம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அதே பாயிண்ட் தான் இன்னும் விளங்கப்படுத்திங்க கீழே 4வதுல சொல்லியிருக்காங்க. கைத்தொழில் கழிவுகள் கைத்தொழில் காரணமாக சேர்ற கலவை, அலுமினியம், இரும்பு, ஈரம், மங்கனீசு, மாங்கனீசு, இங்கு ம், போன்ற நாகம். ஓகே போன்ற பார உலோகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா ஆக்சியேற்றம் அடையும். அப்படி ஆக்சியேற்றம் அடைகிற நேரம் எதை பயன்படுத்தும்? டிஓவை பயன்படுத்தி, சரியா, அந்த டிஓட அளவு நீர்ல என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். அப்ப ஆக்சிஜன் அளவு நீர்ல குறைவிடுவதற்கான காரணங்கள்னு கேட்டீங்களா இருந்தா வெப்பநிலை அதிகரிக்கிறது, சேதன பதார்த்தங்கள்ல பிரிகை அடைகிறது, அசேதன அயன்களும் பார உலோகங்களும் ஆக்சியேற்றம் அடைகிறது. இதுதான், இந்த 3 காரணம் தான் ஆக்சிஜன் அளவு குறைவடைவதில் செல்வாக்கு செலுத்துற காரணிகள். இது தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் உனக்கு. அப்ப நீரின் டிஓ பெருமானம்னா என்ன? டிஓ பெருமானத்தை எப்படி துணிறாங்க, அது குறைவடைவதில் என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்துதுன்றது கட்டாயம் உனக்கு தெரிஞ்சு இருக்கணும். கட்டாயம் உனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இது தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. இப்ப சொல்ல எனக்கு இந்த டியூ பெருமானம் என்பதை நீ 7ஆம் பாடத்துல உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லி தருவேன். 7ஆம் பாடத்துல நீர்வாழ் அங்கிகளை எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லி சொல்லி தருவேன். அப்படி நீர்வாழ் அங்கிகளை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு நீர்வாழ் அங்கிகளை வளர்க்குற டைம்ல பாத்தீங்கன்னா எப்படி நீர்வாழ் அங்கிகளை வளர்க்குற டைம்ல அந்த நீர்ல டிஓ பெருமானம் எவ்வளவு இருக்கணும்னு கேட்பாங்க. எவ்வளவு இருக்கணும்னா 5 மில்லிகிராம் per லிட்டரை விட அதிகமா இருக்கணும். நோட் திஸ் பாயிண்ட், நோட் திஸ் பாயிண்ட். ஓகேயா? ஓகே, நான் ஞாபகம் வச்சுக்கோ. சரிதானே? நாங்க டிஓ, ஓகேயா, நல்லா கவனிச்சுக்கோ. நாங்க ஒரு நீர்வாழ் அங்கிகளை வளர்க்க போற மாதிரி இருந்தா அந்த நீர்வாழ் அங்கிகள், ஓகே ஞாபகம் வச்சுக்கோ, அந்த நீர்வாழ் அங்கிகள் வாழ்ற தண்ணியில ஆக்சிஜன் அளவு 5 மில்லிகிராம் per லிட்டரை விட அதிகமா இருக்கணும். ஒருவேளை அந்த அளவு, ஓகேயா, 2 மில்லிகிராம் per லிட்டரை விட, எப்படி 2 மில்லிகிராம் per லிட்டரை விட குறையுமாயின், எப்படி 2 மில்லிகிராம் per லிட்டரை விட குறையுமாயின் கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்? 2 மில்லிகிராம் per லிட்டரை விட குறையுமாயின் கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்னா அந்த நீர் முதல காற்றூட்டம் செய்யணும். என்ன செய்யணும்? காற்றூட்டம் செய்யணும். நோட் திஸ் பாயிண்ட். காற்றூட்டம். காற்றூட்டம் அப்படின்னா என்னது? ஏரேஷன் செய்யணும். உதாரணத்துக்கு உங்க வீட்டுல நீங்க மீன் டேங்க் வச்சிருக்கீங்க, சரியா? சரியா, மீன் டேங்க் வச்சிருக்கீங்க. அந்த மீனுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் ஆக்சிஜன் எங்க இருந்து கொடுக்குறீங்க? காற்றூட்டல் பம்பின்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க தானே, ஏர் பம்ப் ஒண்ணு வச்சிருப்பீங்க சின்னதா, மோட்டார்ல இயங்குற, பேட்டரியில இயங்குற, இல்ல கரண்டால இயங்குற ஏர் பம்ப் ஒண்ணு வச்சு செய்வீங்க. ஆனா இங்க அப்படி செய்ய இயலாது. ஏன்னா நீர்வாழங்கிகளை வளர்க்குற தண்ணிலமா பெருசா தானே நாங்க யூஸ் பண்ணுவோம். பெருசா பெரிய டேங்க் தானேமா, பெரிய டேங்க் இல்லாட்டி பெரிய, நீங்க படிப்பீங்க 7ஆம் பாடத்துல நான் சொல்லி தருவேன், பெரிய குளம் தானேமா. அப்படி பெரிய குளத்துல வளர்க்குற நேரம் நாங்க காற்றூட்டல் பம்பிய வச்சு நாங்க என்ன செய்ய இயலாது? காற்றூட்டம் செய்யறது கஷ்டம். காற்றூட்டல் பம்பிய வச்சு நாங்க காற்றூட்டல் செய்யறதுன்றது கஷ்டம். அந்த டைம்ல நாங்க காற்றூட்டம் செய்யறதுக்காக நீர்வாழங்கிகளை வளர்க்குற குளத்துல இல்லாட்டி தாங்கியில காற்றூட்டம் செய்யறதுக்காக நாங்க எக்ஸ்ட்ராவா நாங்க பயன்படுத்துற விஷயம் என்னதுன்னா வளி கலக்கி, வளி கலக்கி மற்றும் துடுப்பு சில்லு. ஓகேயா? துடுப்பு சில்லு, வளி கலக்கி மற்றும் துடுப்பு சில்லு போன்றவற்றை நாங்க என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். ஓகே, இதுல படம் நான் காட்டுறேன் உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்ப நீரிண்ட டிஓ பெருமானம்ன்றது உனக்கு புரியுதா? உனக்கு ஃபர்ஸ்ட் நீரிண்ட டிஓ பெருமானம்னா என்னன்னு சொல்லி புரியுதா உனக்கு? ஓ நீரிண்ட சார். டிஓ பெருமானம்னா ஓ என்னன்னு சார். புரியுது. ஓகே, அப்ப நீரிண்ட டிஓ ஓ பெருமானத்தை சார். அளவிடக்கூடிய முறை என்னது? நீரின் டிஓ பெருமானத்தை அளவிடக்கூடிய முறை என்னது?
ஏசைட்டு விண்கலர் முறை. நியமிப்பு முறை. ஏசேட்டு விண்கலர் நியமிப்பு முறைன்னு சொல்லணுமா? நியமிப்புன்ற வேர்ட் கட்டாயம் அந்த இடத்துல வரணும். சரியாமா? ஓகே, அடுத்த சொல்லுங்க. டியோ ப்ரோப் புரோப்மானி ஓகே, முறை. ரியோ ப்ரப் கலக்கருவி மற்றும் தொகுதி. ஆணி முறை. எஸ், கலக்கருவி தொகுதி முறை. கலக்கருவி தொகுதி முறை. வெரி குட். கலக்கருவி தொகுதி முறை. ஓகேயா? இதுல இலகுவாகவும் நேரடியாகவும் வாசிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறை என்ன முறைமா? டியோ ஓகே, மற்றும் ஆணி முறை. டியோ ப்ரப் மற்றும் ஆணி முறை. ஓகே, கிளியர். ஓகே, அப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. இப்ப நாங்க அடுத்ததா பார்க்க போறதுமா உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வி அல்லது உயிரியல் ஆக்சிஜன் கேள்வியை பத்தி பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்? உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வி அல்லது உயிரியல் ஆக்சிஜன் கேள்வியை பத்தி பார்க்க போறோம். உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வி அல்லது உயிரியல் ஆக்சிஜன் கேள்வியை பத்தி நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வி அல்லது உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி அப்படின்றது சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வி அல்லது உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி அப்படின்னு சொல்றது என்னதுன்னா, ஓரளவு கனவளவு கொண்ட நீரில் உள்ள, எப்படி நல்லா கவனிச்சுக்கோ, ஓரளவு கனவளவு கொண்ட நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை நுண்ணங்கிகள் மூலமாக, நல்லா கவனிச்சுக்கோ, சேதன பதார்த்தங்களை எதன் மூலமா? நுண்ணங்கிகள் மூலமாக பிரியடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவே பிஓடி என அழைக்கப்படும். சிம்பிள் வரவேற்கணும். ஓரளவு கனவளவு கொண்ட நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை பிரிகையடைய நுண்ணங்கிகள் மூலமாக, அந்த வேர்ட் வரணும் கட்டாயம், நுண்ணங்கிகள் மூலமாக பிரிகையடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவே பிஓடி என அழைக்கப்படும். விளங்குதா? சோ பிஓடின்றது ஈஸிமா. பிஓடின்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதாவது சிம்பிளா நான் சொல்றேனே, ஒரு ஆரம்பத்துல உனக்கு 10 மில்லிகிராம் பர் லிட்டர் ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோவேன் தண்ணியில. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பத்தியா இருந்தா அது 5 மில்லிகிராம் பர் லிட்டரா குறையுதுன்னு வச்சுக்கோ. இந்த மிச்சம் 5 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கு தானே, இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை பிரிகையடைய செய்யறதுக்காக நுண்ணங்கிகள் இந்த 5 மில்லிகிராம் பர் லிட்டர் ஆக்சிஜனை பயன்படுத்தி இருக்கும். அப்ப இந்த 5 மில்லிகிராம் பர் லிட்டர் ஆக்சிஜன் தான் என்னவா அழைக்கப்படும்? பிஓடின்னு அழைக்கப்படும். ஏன் பிஓடி நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன், இப்பதான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு பிஓடின்றது என்னதுன்னு. ஓரளவு கனவளவு கொண்ட நீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை பிரிகையடைய செய்ய தேவையான ஆக்சிஜனின் அளவு. விளங்குதா? பிரிகையடைய செய்ய தேவையான ஆக்சிஜன் அளவு தான் பிஓடி. யாரால? எத? சேதன பதார்த்தங்களை. யாரால? நுண்ணங்கிகள் மூலமாக. எதுக்கு? பிரியடைய செய்ய தேவையான ஆக்சிஜன் அளவை தான் பிஓடின்னு சொல்லி சொல்லும். சிம்பிள் விஷயமா, சிம்பிள். அந்த ஓரளவுக்கு கனவளவு கொண்ட நீரை தான் அவன் எப்படி சொல்லியிருக்கான் பாரு, ஒரு கன அலகுன்னு போட்டிருக்கான். விளங்குதா? ஓரளவு கனவளவு கொண்ட நீரை தான் அவன் எப்படி சொல்லியிருக்கான்? ஓரளவுக்கு கனவளவு கொண்ட நீரை தான் அவன் எப்படி சொல்லியிருக்கான்? ஒரு கன அலகுன்னு சொல்லி சொல்லியிருக்கான். எல்லாம் ஒண்ணுதான். சார், இந்த ஓரளவுக்கு கனவளவுன்ற கட்டாயம் போடணுமா சார் அப்படின்னு கேட்டா, கட்டாயம் போடணும் அவசியம் இல்லைமா. போட்டா நல்லா, அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் விஷயம். ஆனா மெயின் கீவேர்டு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எது மெயின் கீவேர்டு இதுல? உயிரி ரசாயன ஆக்சிஜன் கேள்வியிட மெயின் கீவேர்டு என்னதுன்னு கேட்டா, சேதன பதார்த்தங்களை நுண்ணங்கிகள் மூலமாக பிரியடைய செய்ய தேவையான ஆக்சிஜன் அளவு. இது கீவேர்டு. நுண்ணங்கிகள்ன்றது கீவேர்டு. அந்த இடத்துல நுண்ணங்கி தான் மெயினான கீவேர்டு. சரி, அப்ப பிஓடிக்கும் டிஓக்கு சம்பந்தம் இருக்கா சார்னா, எஸ், கட்டாயம் சம்பந்தம் இருக்கு. ஓகேயா? டிஓ ஒரு நீர்ல குறைவா இருக்குதுன்னா அந்த நீர்ல பிஓடி பெருமானம் அதிகரிக்கும். மறந்துடாத. ஒரு நீர்ல டிஓ குறைவண்டா அந்த நீர்ல பிஓடி பெருமானம் அதிகமா இருக்கும். ஏன்? டிஓ குறைஞ்சா ஆக்சிஜன் தேவை என்ன செஞ்சிடும்? கூடிருமேமா. டிஓ குறைஞ்சிருச்சுனே, டிஓனா ஆக்சிஜன், ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிருச்சுன்னா அதோட தேவை கூடிரும். தேவைன்றது என்னது? கேள்வி. அதுதான் டிமாண்ட். அப்ப டிஓ குறையும் போது பிஓடி அதிகரிக்கும். அது மறந்துடாத என்னைக்குமே. இது நேர்மாறு விகித சமன் தொடர்பு. சரி சார், இப்ப இந்த பிஓடி எப்படி சார் துணிவாங்க? பிஓடி துணியறதுக்கு தனியா மீட்டர் இருக்கான்னு கேட்டா, இப்ப எல்லாத்துக்குமே மீட்டர்ஸ் வந்துருச்சு. பிஓடி துணியறதுக்கு கூட எங்களுக்கு மீட்டர்ஸ் இருக்கு. நீர்ல உள்ள டிஓ துணியறதுக்கு மீட்டர்ஸ் இருக்கு. அதே மீட்டர்ல நாங்க பிஓடியும் துணிஞ்சு கொள்ளலாம். ஆனா ஆரம்ப டைம்ல நாங்க பிஓடி துணியறதுக்கு பயன்படுத்தின மெத்தட் என்னன்னா, ஒரு நீர் மாதிரி எடுப்போம். ஃபர்ஸ்ட் அந்த நீர் மாதிரியிட முதலாவது படிமுறை என்னன்னா, அந்த நீர் மாதிரியிட கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு அளப்போம். கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவுனா ஆரம்ப டிஓ பெருமானத்தை அளப்போம். ஆரம்ப டிஓ பெருமானம் நான் முன்னுக்கு சொல்லி கொடுத்த மேல இதுதான், இதே விஷயம் தான் கீழே. டிஓ பெருமானத்தை அளந்த பிறகு, ஆக்சிஜன் அளவு அளந்த பிறகு அந்த நீர் மாதிரியை 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட ஒரு நீர்ல, இப்படி 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட ஒரு நீர்ல 8 நாட்கள் கொடுத்துருக்கு. நாங்க 8 நாட்களும் வைக்கலாம், 5 நாட்களும் வைக்கலாம். சரியா? இது பிராக்டிக்கல் கைடுல 5 நாட்கள்னு கொடுத்தலாம். நீங்க அதே வேர்டே எடுங்க.
20 பாகை செல்சியஸ் கொண்ட வெப்பநிலை கொண்ட நீர்ல 5 நாட்கள் அந்த தண்ணியை நாங்க இருள்ல வைக்கணும். ஏன் சார் இருள்ல வைக்கணும்? இருளில் வைக்கும் போது நுண்ணங்கி என்ன செய்யும்னா தண்ட தொழிற்பாட்டை காட்டும். என்ன தொழிற்பாடு? சேதன பதார்த்தங்களை பிரியடைய செய்யும். அப்படி பிரியடைய செய்வதன் மூலமாக டியோட பெருமானம் என்ன செய்யும்னா, டியோட அளவு என்ன செய்யும்? குறையும். விளங்குதா? அதுக்கு பிறகு அந்த 5 நாட்களுக்கு பிறகு திருப்பியும் நீங்க ஆக்சிஜன் அளவு அளக்கணும். திருப்பியும் ஆக்சிஜன் அளவு அளக்கணும். நான் சொன்ன இறுதி டிஓ பெருமானம்னு சொல்லி, அந்த இறுதி டிஓ பெருமானத்தை நீ அளக்கணும். இறுதி டிஓனா ஃபைனல், என்ன சொல்றது, இருள வச்சு எடுத்த பிறகு டிஓ பெருமானத்தை அளக்கணும். அப்ப நீ என்ன செய்யணும்னா பிஓடிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப டிஓ பெருமானத்துல இருந்து இறுதி டிஓ பெருமானத்தை நீ கழிக்கிற நேரம் வார விட தான் என்னவா இருக்கும்? பிஓடியா இருக்கும். பிஓடிக்கும் அழகு என்னதுன்னா அதே மில்லிகிராம் பர் லிட்டர் தான். டிஓக்கு என்ன அழகு வந்துச்சோ அதே அழகு தான் இதுக்கும். மில்லிகிராம் பர் லிட்டர் அல்லது பிபிஎம்ல குறிப்பிடலாம். மறந்துடாத, பார்ட்ஸ் பர் மில்லியன்ல குறிப்பிடலாம். ஓகே, இது கிளியரா? அப்ப பிஓடி எப்படி துணிஞ்சோன்றது கிளியரா உனக்கு? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. சரி, ஓகே. இப்ப பாப்போம் என்ன விஷயம்னா, அப்ப பிஓடிய துணியிற விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சு. டிஓ எப்படி துணிவாங்க, அதுக்கப்புறம் டிஓ வச்சு எப்படி பிஓடி துணிவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப பாரு, பிஓடியின் முக்கியத்துவம் வருமாறு. பிஓடியின் முக்கியத்துவம் வருமாறு. என்ன முக்கியத்துவம்? டிஓக்கு நீ என்னென்ன முக்கியத்துவம் பார்த்தியோ அதே முக்கியத்துவம் இதுக்கும் வரும். டிஓடிக்கு வரும். அவ்வளவுதான். இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. டிஓல என்னென்ன முக்கியத்துவம் பார்த்த, டிஓ எப்படி துணியலாம்னு பாத்தீங்கன்னா, நாங்க டிஓ எப்படி துணிஞ்சோன்னு பார்த்துட்டோம்னா அதை வச்சு நாங்க பிஓடிய கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரே ஒரு வேர்டை மட்டும் நீ கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதே, இந்த வேர்ட் தான், இந்த கீவேர்ட் தான். இதுதான் எக்ஸாம்லயும் கேட்டு வந்துச்சு. கழிவு நீரில் அடங்கியுள்ள சேதன பதார்த்தங்களின் அளவீடு எடுத்து காட்டப்படுவது எந்த பரமானத்தின் மூலமாகன்னு கேட்டுச்சு. உதாரணத்துக்கு உனக்கு டிஓ, பிஓடி, சிஓடி, பிஹெச், ஓகேயா, டிஎஸ்எஸ், இந்த மாதிரி 5 விட தந்தாங்கன்னா இதுல எது சொல்லுவ? கழிவு நீரில் அடங்கியுள்ள, சாரி கொஞ்சம் டிஎஸ்எஸ் இல்ல, ஹார்ட்னஸ். ஓகே, இப்ப சொல்லு, இந்த 5 பரமானங்கள்ல நீ எதை வச்சுக்கொண்டு நீர்ல உள்ள சேதன பதார்த்தங்கள் அளவு துணியலாம்னா கேட்பாங்க, உனக்கு கேள்வியா வரும் இதுல. அப்ப கழிவு நீரில் அடங்கியுள்ள சேதன பதார்த்தங்களின் அளவீட்டை எடுத்து காட்டுவது. கழிவு நீரில் அடங்கியுள்ள சேதன பதார்த்தங்களின் அளவீட்டை எடுத்து காட்டுவது அல்லது சேதன பதார்த்தங்களின் அளவீடு என போற்றப்படுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஓடி தான். ஏன் சார் பிஓடிய சொல்றீங்க அப்படின்னா, நான் சிம்பிளா உங்ககிட்ட கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். நீரில் உள்ள சேதன பதார்த்தங்கள் அளவு அதிகமா இருந்துச்சுன்னா டிஓ பெருமானம் என்ன செய்யும்? குறைஞ்சிரும். டிஓ குறைவாயிருக்கும். குறைஞ்சிச்சுன்னா பிஓடி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அப்ப நல்லா யோசி, இதுல எந்த அளவீடுகள் ஒரே மாதிரி இருக்கு? சேதன பதார்த்தங்களோட அளவீடு அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பிஓடி அதிகரிக்குது. காரணம் என்ன? சேதன பதார்த்தங்களோட அளவீடு அதிகரிக்கும் போது டிஓ குறையறனால பிஓடி அதிகரிக்குது. இது கிளியரா உனக்கு? இப்ப நான் சொன்னது கிளியரா? எஸ், இது தெரிஞ்சு வச்சுக்கோ. கட்டாயம், இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோ. எல்லா கேள்வியிலையும் நான் கேட்பேன், கழிவு நீரில் அடங்கியுள்ள சேதன பதார்த்தங்களின் அளவை எடுத்து காட்டுவது என்னதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா நீ சரியா ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 2020 ஒரு கேள்வி வந்துச்சு, சரியா? 2020 ஆண்டு பேப்பர்ல ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கு கூடுதலான ஆட்கள் பாத்தீங்கன்னா பிழையான ஆன்சர் தான் போட்டாங்க. விளங்குதா? ஆனா அந்த கேள்வியில உண்மையான உள்ளது அந்த கேள்வி தான் பிழை. உதாரணத்துக்கு அந்த கேள்வியை நான் காட்டுறேன் உனக்கு, சரியா? 2020 ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துச்சு. ஓகே, சரிதானே? 2020 ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துச்சு. இங்க பாரு அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் தடவை நான், உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு எக்ஸாம்ஸ் உங்களுக்கு உனக்கு நடந்தாலும் சரிமா, அந்த எக்ஸாம் பேப்பர் வெளிவந்தோடனே நான் அந்த பேப்பர் நான் செஞ்சு பார்ப்பேன். கட்டாயம் நான் செஞ்சு பார்ப்பேன். விளங்குதா? அதுல ஸ்ட்ரக்சர் எனக்கு செஞ்சு பார்க்க முடியும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் நீங்க கட்டி கொடுத்துட்டு வந்துருவீங்களேம்மா. அப்ப நீங்க எந்த பேப்பர் வந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களோட டேர்ம் எக்ஸாம் பேப்பர் உனக்கு இன்னும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அதான் சொல்றேன். விளங்குதா? நீங்க நீங்க நினைக்க சார் நான் அவர் எல்லாம் படிச்சுட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் நான் உங்களோட பேப்பர் இன்னும் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு.
உங்களோட டேர்ம் எக்ஸாம் வந்த பிறகு உங்களோட பேப்பர்ஸ் எப்படியாவது ஒரு நாள் 2 நாளுக்குள்ள எடுத்து பேப்பர்ஸ் நான் செஞ்சு பார்ப்பேன், ஸ்கீம் இல்லாம. ஸ்கீம் எனக்கு தேவையே இல்லை, நான் செஞ்சு பார்ப்பேன். செஞ்சு பார்த்த பிறகுதான் ஸ்கீமை பார்ப்பேன். சில நேரம் ஸ்கீம்ல பிழையா இருக்கலாம், சில நேரம் அவசரத்துல போட்டதுலயும் பிழையா இருக்கலாம், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். விளங்குதா? ஆனா பெரும்பாலும் எஃப்டபிள்யூசியை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம் பிழை, நிறைய ஸ்கீம்ல நிறைய பிழை இருக்கும். சரிதானே? அதெல்லாத்தையும் நான் இதாக்கிட்டு நான் ஏன் ஆன்சரை தான் பிள்ளைங்களுக்கு விளங்கப்படுத்தும். அதே மாதிரி தான் இதையும் நான் போட்டது. இதுக்கு நான் என்ன ஆன்சர் போட்டிருப்பேன்றதை உங்களுக்கு நான் இப்போ இதை சொல்றேன். உங்களுக்கு லிங்கை, சாரி, கிளாஸ்ல இருந்து லீவ் ஆகிட்டு திருப்பி அதே லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகுங்க. ஓகே.